எவனாகிலும், இதை தேவனுடைய விசுவாசம். எந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மலையை பார்த்து பேசி, மலையை பார்த்து நீ சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று, இதெல்லாம் பேசுறதுக்கு தேவனுடைய விசுவாசம் இருந்தால் தான் முடியும். மலையை பார்த்து பேசலாம். நான் மலையை பார்த்து தோத்திரம் பண்ணிட்டுருக்கிறேன். மரங்களை பார்த்து, காடுகளை பார்த்து, செடிகளை பார்த்து, ஃப்ளவர்ஸை பார்த்து தோத்திரம் பண்ணி அப்படியே ப்ரீத் பண்ணுவேன். ப்ரீத் பண்ணி, ஐயா இன்றைக்கி என் மக்களுக்கு இந்த ப்ரீத்தெல்லாம் மக்களுக்கு போகணும்னு சொல்லி அவரை ப்ரீத் பண்ணிட்டு தான் சுவிசேஷத்தின் ஆசீர்வாதத்தை ப்ரீத் பண்ணி, ஹோலி ஸ்பிரிட்டை ப்ரீத் பண்ணி, இந்த ப்ரீத்துக்குள்ளே இருந்தால் ஆவியானவங்களோட பேசிட்டு இருக்கிறாரு. மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி, விதி வாயில சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று இருதயத்தில். இந்த விசுவாசத்தில் என்ன படக்கூடாது? தாடி இருக்கிறபடியே நீங்கள் இருக்கணுங்க. ஏன்னா அந்த உலகத்தில் இருக்கிறோம், அவர் ஆவியாக இருக்கிறாரு, நம்ம மனுஷனாக இருக்கிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், சபையில் இருக்கிறோம். ஆனாலும் சந்தேகப்படக்கூடாது. நான் இந்த சப்ஜெக்டை மட்டும் பேசுகிறேன். சந்தேகப்படக்கூடாது. சொல்லியாச்சா தோத்திரம் பண்ணிக்கிட்டாரு. சந்தேகம் வரும். சந்தேகம் இது எனக்கும் உனக்கு சம்பந்தம் இல்லை. சந்தேகமே நீ வேற இடத்துல வந்திருக்கிற, வந்த இடத்துக்கே போயிரு. சந்தேகம் வரும். சந்தேகமே நீ சந்தேகத்தோடு நீங்கள் பேசணும், அவிசுவாசத்தோடு பேசணும், பொல்லாத ஆவியோடு பேசணும், ஜுரத்தோடு பேசணும், விளைவீனத்தோடு பேசணும். எதை பேசணும்? வார்த்தை பேசணும். ஹல்லேலூயா. உடனே பேசணும், உடனே வார்த்தையை பேசணும். சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஐயா நீங்க அதே 1ஆம் அதிகாரம் அதைத்தாங்க சொல்றாரு. தேவனுடைய விசுவாசம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் அவர் விசுவாசத்தை பார்க்கிறோம். அந்த விசுவாசம் பேசுனது, உண்டாக்கடவது என்று சொன்னது. அந்த விசுவாசத்தை ரோமர் 4 பவுல் சொல்கிறார், இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற தேவன். நீங்க இல்லாதத இருக்கிறது போல கூப்பிடணும், இல்லாதத இருக்கிறது போல சொல்லணும், சொல்லிட்டு தோத்திரம் பண்ணணும், சொல்லிட்டு டைரியில் எழுதணும், சொல்லிட்டு நீங்க வாட்டுக்கு சொல்லிட்டேனே என்ன ஆச்சுன்னு பிசாசு சொல்ல வைப்பான். பிசாசு சும்மாடுறான், சொல்லிட்டேன், அவர் கேட்டுட்டாரு. எங்கள் பாஸ்ட்டு அப்படியே ஆகும்ன்ற செய்தியில் ஒரு வார்த்தை சொன்னார். பேதுரு வார்த்தையை ரெஃபர் பண்ணார். பூர்வகாலம் முதல் உரைக்கப்பட்ட தீர்க்கதரிசனம் யாவும் நிறைவேறும் வரை பரலோகம் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இயேசுவுக்குள் நான் அவர் வார்த்தையை பேசியிருக்கிறேன். ஆகவே எனக்கு அவர் வார்த்தை நிறைவேறும், தீர்க்க தரிசனம் நிறைவேறும், தீர்மானம் நிறைவேறும், தரிசனம் நிறைவேறும், எதிர்பார்ப்பு நிறைவேறும். எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும்.